இன்னைக்கு காலையிலேருந்து அரசியல் வட்டாரத்தில் எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையில் வந்து அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது பல இடங்களில் நடக்குது. டாஸ்மாக் துறையோட எம்டி விசாகன் வீட்டில் கூட நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். பட் கூடவே திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பரபரப்பாக கேள்விப்படுறோம். பட் ஆனால் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படிங்கிற விஷயம் மட்டும் யாருக்குமே தெரியல. பட் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார், அவருக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு, அவருக்கும் உதயநிதிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இருக்கார்ல, அவருடைய அப்பா பேர் தாங்க பாஸ்கரன். சேலத்தில் வந்து பிஆர்ஆர் ஸ்வர்ண மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நகை கடை வச்சிருக்காங்க. இது போக அவங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பஸ், ஒரு 4-5 பஸ் வச்சுட்டு இதுதான் இப்படி தான் அவங்களுடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அவங்களுடைய பையன் தான் இந்த ஆகாஷ். அவருக்கு என்ன அப்படின்னா, அப்பா வந்து இதை மாதிரி நகைக்கடை வச்சிருக்காரு, பணம்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ பொதுவாக ஒரு பையனுக்கு வந்து சினிமாவில் வந்து நம்ம ஹீரோவாக நடிச்சா என்ன அப்படின்னு ஒரு ஆசை வர்றது அப்படிங்கிறது இயல்பான விஷயம் தானே. ஸோ அதே ஆசை இந்த ஆகாஷுக்கும் வந்திருக்கு. ஸோ சென்னைக்கு கிளம்பி வராரு. அப்பா நகைக்கடை வச்சிருக்காரு அப்படின்னா சென்னையில் நிறைய பேர் கூட கான்டாக்ட் அப்படிங்கிறது இருக்கும், இயக்குநர்கள் கூட நிறைய பேர் கூட இருக்கும், கட்சியிலையும் நிறைய பேர் கூட இருக்கும்ல. ஸோ சென்னையில் வந்து தங்கின இந்த ஆகாஷ் வந்து சில இயக்குநர்கள் கிட்ட இது மாதிரி அசிஸ்டண்டாகவும் வேலை பார்க்குறாரு. ஸோ என்ன பிளான் இருந்திருக்கலாம் அப்படின்னா, நாளைக்கே பணத்தை நாமளே போட்டு நாமளே ஒரு படத்தை வந்து ஹீரோவாக நடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சென்னையில் வந்து அந்த கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறத டெவலப் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த ஆகாஷ். இந்த நேரத்தில் தான் 2021 தேர்தல் அப்படிங்கிறது வருது. அந்த நேரத்தில் தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வருமான வரித்துறை வந்து ஆகாஷ் சென்னையில் தங்கியிருந்த அவருடைய வீட்டில் போய் சோதனை பண்ணுறப்போ 5 கோடி ரூபா, இவர் வந்து வாடகைக்கு சென்னையில் தங்கியிருக்காரு, அந்த வீட்டிலேருந்து 5 கோடி ரூபா ரொக்க பணம் அப்படிங்கிறது கைப்பற்றப்படுது. அதுக்கப்புறம் அந்த விஷயம் என்ன அப்படின்னு வெளியில் தெரியாமலே போயிடுச்சு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த 5 கோடி ரூபா பணம் திமுகவுடைய தேர்தல் செலவுக்காக ஆகாஷ் வந்து எடுத்து வச்சிருந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன். எந்த அடிப்படையில் இப்படி வைக்கிறப்பா அப்படின்னு சொல்றேன் கேட்குறீங்களா? ஆதாரம் இருக்கு, அதை சொல்றேன், உங்களாலே புரிஞ்சிக்க முடியும். 2021 வரைக்கும் ஆகாஷோடைய அப்பா பாஸ்கரன் இருக்காருல்ல, அவருடைய பிஸ்னஸோட வளர்ச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு 2021லேருந்து 25க்குள்ள அவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கார் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5 கோடி ரூபா மட்டும் கிடையாது, இன்னும் பல கோடி ரூபா 21 தேர்தலுப்போ ஆகாஷோட அப்பா பாஸ்கரன் வந்து திமுகவுக்கு கொடுத்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். 2021 வரைக்கும் இந்த வேலன் மோட்டார்ஸ் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னல, அப்போ அதில் வந்து ஒரு 5 பஸ் தாங்க இருந்திருக்கு. பட் இப்போ 2025 அதை கணக்கு பண்ணி பார்க்குறப்போ 50 பஸ்ஸாக மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க எதில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒன்று நகை, இன்னொன்று மோட்டார்ஸ். பட் இப்போ அந்த மோட்டார்ஸ் வந்து பல மடங்கு 10 மடங்கு வளர்ச்சி அப்படிங்கிறத 4 வருஷத்தில் பார்த்துருக்கு. இதை தாண்டி ஸ்கூல் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க, பல இடங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்க்குறப்ப நம்மளால சொல்கிறப்பவே புரிஞ்சிக்க முடியுதுல்ல. அதுக்கு முன்னாடி 2021க்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ந்த இவங்க 4 வருஷத்தில் 20 வருஷத்தில் வளர வேண்டிய வளர்ச்சியை வளர்றாங்க. அப்படிங்கிறப்போ நமக்கே ஒரு சந்தேகம் வரும், அமலாக்கத்துறைக்கு வராதா என்ன? இது போக ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க சென்னையில் வந்து ஹீரோவா நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருந்தார் இல்லையா அந்த ஆகாஷ். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தனுஷ் இயக்கி நடிக்கக்கூடிய இட்லி கடை அப்படிங்கிற படத்தை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு அந்த நியூஸ்லாம் வெளியாகுது. அந்த டைம்ல, அந்த நியூஸ் வெளியாகிருக்க அந்த டைம்ல இந்த ஆகாஷுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. பட் அந்த திருமணத்துல பார்த்தா உதயநிதி, கிருத்திகா உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சியில இவங்க சொல்றேன், இதை தாண்டி இருக்கக்கூடிய திரை பிரபலங்கள் எல்லாருமே வந்து அந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. நயன்தாரா, விக்னேஷ் சிவன் அப்படின்னு ஒட்டுமொத்த திரை பிரபலமும் அங்க வரப்பவே நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது இல்லை, என்னத்துக்காக இவ்வளவு திரை பிரபலங்கள் இங்க வராங்க, என்ன ஆகாஷ் பாஸ்கரன் என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும்ல. இந்த திருமணத்துக்கு அப்புறம் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இருக்காருல, அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் பெருசாக மாறுதுங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய பிஸ்னஸ் முதலீடு எல்லாமே பல மடங்கு உயர்ந்திருக்கு. பட் இந்த மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 6 மாசத்துக்குள்ள 4 படத்தை கமிட் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன படம்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய பராசக்தி படம், இன்னொன்று அதர்வா நடிக்கக்கூடிய இதயம் முரளி அப்படிங்கிற படம், இது போக எஸ்டிஆர் சிம்பு நடிக்கக்கூடிய 49 அப்படிங்கிற படம், இது போக தனுஷோட இட்லி கடை அப்படின்னு 4 பெரிய பட்ஜெட் படத்தை 6 மாசத்துல கமிட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த 4 படத்தோடைய பட்ஜெட் மட்டுமே 450 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பார்க்குறப்போ
ஏதோ இவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு நமக்கே தோணுது இல்லைன்னா இவ்வளவு வேகமா 6 மாசத்துல இந்த திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் இவர் திருமணம் பண்ணிக்கிட்டார்ல ஆகாஷ். ஸோ அவங்க ஃபேமிலியும் ஒரு பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க, அவங்களும் பொலிட்டிக்கல் சப்போர்ட்லாம் இருக்கக்கூடிய ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 6 மாசத்துக்குள்ள ஒரு 3 வருஷமா திமுக வந்ததுக்கு அப்புறம் பெரிய வளர்ச்சி, பட் அந்த வளர்ச்சி இன்னும் டபுள் மடங்கு ஆகுது ஆகாஷ் வந்து அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணதுக்கு அப்புறம். அப்படிங்கிறப்போ சம்திங் ஏதோ உள்ள நடக்குது அப்படிங்கிற விஷயம் நம்மளால வெளியில இருந்து இதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய நம்மளாலேயே புரிஞ்சிக்க முடியுது. அப்படின்னா அமலாக்கத்துறைக்கு தெரியாதா என்ன? எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த லாட்ரி மார்டின் அப்படின்னு ஒரு நபர் இருந்தார்ல, என்ன அப்படின்னா திமுகவுக்கு வந்து தேர்தல்லாம் வந்துச்சு அப்படின்னா செலவுக்கு இவர் தான் பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி 2021 தேர்தலில் திமுகவுக்கு பெரிய அளவு பணம் அப்படிங்கிறது இவருங்க கிட்ட இருந்து, இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இந்த குரூப்பு கிட்ட இருந்து மாறி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஆகாஷ்னு ஒரு நபர் ஒரு திருமணம் பண்றாரு அப்படிங்கிற இடத்துக்கு உதயநிதி போய் நிற்கிறாரு அப்படின்னா ஒரு காரணம் இல்லாம நிற்க மாட்டாரு. அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு டெவலப் ஆகி வந்து நிற்கிது. அதே மாதிரி அமலாக்கத்துறை ஒரே நாளில் திட்டமிட்டு இந்த பக்கம் டாஸ்மாக் துறை ஊழல் சம்பந்தமான விஷயங்களை விசாரிக்கிற இதே நாளில் ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய வீட்டில் இந்த சோதனை நடத்துறது அப்படிங்கிறது இது எல்லாமே எங்கேயோ கனெக்ட் ஆகுதோ. உதயநிதி, இந்த டாஸ்மாக், இந்த ஆகாஷ் பாஸ்கரன், இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்த கனெக்ட் ஆகிறதுனால தான் ஒரே நாளில் திட்டமிட்டு அமலாக்கத்துறை இந்த சோதனையை நடத்திட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க இப்ப நான் சொன்ன விஷயங்களை வச்சு என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த உங்களாலேயே புரிஞ்சிக்க முடியும், கண்டிப்பா முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய 4 விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இது தொடர்ச்சியா அடுத்து ஏதாவது டெவலப்மெண்ட் அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். வெயிட் பண்ணுங்க. நன்றி.